2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து சில நாட்கள் ஆகிவிட்டது. இப்போ தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான், யார் ஆட்சி அமைக்க போறாங்க? 85% அதிகமான வாக்குப்பதிவு. இது தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத ஒரு சாதனை. ஆனா இந்த அதிகப்படியான வாக்குப்பதிவு யாருக்கு சாதகமா இருக்க போகுது? ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அலை வீசுதா இல்லையா? இல்லை ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்களா? இணையதளங்களை நீங்க திறந்து பார்த்தாலே விதவிதமான கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல்கள் வந்து குவிஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா இங்கேதான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பல நேரங்கள்ல கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு ஆதரவான கருத்து திணிப்பாக மாறிடுது. மக்கள் மனநிலை நிஜமாவே என்னவாயிருக்கு? கள நிலவரம் என்ன சொல்லுது? இத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா உண்மையான தரவுகளோட அலச போறோம். இது வெறும் கணிப்பில்லை, மக்களோட நாடி துடிப்ப வச்சு செய்யப்படுற ஒரு விரிவான அலசல். முதல்ல இந்த தேர்தலோட சூழலை நாம புரிஞ்சுக்கணும். ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 85.15% வாக்குகள் பதிவாகியிருக்குன்னு தேர்தல் ஆணையத்தோட ஆரம்பகட்ட தரவுகள் சொல்லுது. குறிப்பா சேலம், நாமக்கல், கரூர் மாதிரியான கொங்கு மண்டல மாவட்டங்கள்ல 90%த்தையும் தாண்டி ஓட்டுகள் விழுந்திருக்கு. இது எதை காட்டுது? ஒன்னு, மக்கள் இந்த தேர்தலை எவ்வளவு முக்கியமா நினைச்சிருக்காங்கன்னு தெரியுது. இன்னொன்னு, புதிய கட்சிகளோட வருகை இளைஞர்களை அதிகமா வாக்குச்சாவடிக்கு வரவழைச்சிருக்கு. இந்த முறை களத்துல இருக்கிற முக்கிய வீரர்களை பார்ப்போம். ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி. இது அவரோட 5 வருஷ ஆட்சிக்கு கிடைக்க போற ஒரு தீர்ப்பா பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி. அவங்க இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடிச்சே ஆகணுங்கிற முனைப்புல இருக்காங்க. ஆனா இந்த முறை ஒரு மிகப்பெரிய எக்ஸ் ஃபேக்டர் உள்ள வந்திருக்காரு. அதுதான் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம். இதுவரைக்கும் தமிழக அரசியல்னா அது வெறும் திமுக அதிமுகவா தான் இருந்துச்சு. ஆனா விஜய் தனியா களமிறங்கினது ஒரு மிகப்பெரிய மும்முனை போட்டியை உருவாக்கியிருக்கு. இது போக சீமானின் நாம் தமிழர் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணின்னு பல முனை போட்டிகள். ஆனா இணையதளங்கள்ல வர்ற பல செய்திகள் எப்படின்னா, விஜய் தான் அடுத்த முதல்வர், இல்லனா திமுக தான் 200 சீட்டு ஜெயிக்கும்னு ஏதோ ஒரு பக்கமா மட்டும் பேசுறாங்க. இதுல எவ்வளவு உண்மை இருக்கு? ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இணையத்துல வர்ற எல்லா தகவல்களும் உண்மை கிடையாது. பல பிஆர் ஏஜென்சிகள் தங்களுக்கு சாதகமான ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்றாங்க. ஆனா கிரவுண்ட் லெவல்ல, அதாவது நிஜமான மக்கள் மத்தியில என்ன பேசிக்கிறாங்கிறது தான் நமக்கு முக்கியம். இங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த முறை வாக்குப்பதிவு செய்ய நீங்க போனப்போ அங்க இருந்த கூட்டம், இளைஞர்களோட ஆர்வம், இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? மக்கள் நிஜமாவே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்களா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த முறை 2.5 கோடிக்கும் அதிகமான பெண்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஆண்களை விட பெண்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 லட்சம் அதிகமா இருக்கு. இது ரொம்பவே முக்கியமான ஒரு டேட்டா. ஏன்னா தமிழக தேர்தலை தீர்மானிக்கிறது எப்பவுமே பெண்களோட ஓட்டுகள் தான். ஆளுங்கட்சியோட மகளிர் உரிமை தொகை திட்டம் அவங்க மனசை ஜெயிச்சிருக்கா, இல்லனா விலைவாசி உயர்வு அவங்கள கோபப்பட வச்சிருக்கா? இதுதான் இப்போ தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்க போற மிக முக்கியமான புள்ளி. அடுத்ததா அந்த 14 லட்சத்திற்கும் அதிகமான முதல் முறை வாக்காளர்கள். இவங்க யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? வழக்கமா இளம் தலைமுறை வாக்காளர்கள் வந்து ஒரு ஸ்டார் வேல்யூவை எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில நடிகர் விஜயோட டிவிகே கட்சிக்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருந்ததை நாம பார்க்க முடிஞ்சது. ஆனா அதே சமயம் ஆட்சி அதிகாரம்னு வரும்போது மக்கள் ஒரு நிலையான கவர்மெண்ட் இருக்கணும்னு நினைப்பாங்க. இங்கதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பலப்பரீட்சை நடக்குது. பல ஊடகங்கள் சொல்றது என்னன்னா, விஜயோட வருகை அதிமுகவோட ஓட்டுக்களைத்தான் அதிகமா பிரிக்கும்னு சொல்றாங்க. ஆனா நிஜத்துல திமுகவுக்கு எதிராக இருக்கிற அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுக்களைத்தான் அவர் அதிகமா பிரிப்பார்னு அரசியல் விமர்சகர்கள் சில பேர் கருதுறாங்க. இது உண்மையா இருந்தா அது திமுகவுக்கு ஒரு வகையில சாதகமா கூட முடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ திமுக தரப்பை எடுத்துப்போம். கடந்த 5 வருஷத்துல அவங்க கொண்டு வந்த காலை உணவு திட்டம், விடியல் பயணம், அப்புறம் மகளிர் உரிமை தொகை, இதெல்லாம் மக்கள் கிட்ட நேரடியா போய் சேர்ந்திருக்கு. அரசு அறிக்கைகள் படி பார்த்தா இந்த திட்டங்கள் மூலமா பல லட்சம் குடும்பங்கள் பலனடைஞ்சிருக்காங்க. இதனால ஒரு பெரிய வாக்கு வங்கி அவங்களுக்கு அப்படியே இருக்கு. ஆனா அதே சமயம்
ஊழல் புகார்கள், போதைப் பொருள் நடமாட்டம் பற்றிய விமர்சனங்கள், அப்புறம் மின்சார கட்டண உயர்வு இதெல்லாம் மக்களுக்கு ஒரு அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. குறிப்பாக நடுத்தர வர்க்கம் இந்த முறை கொஞ்சம் யோசிச்சு தான் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு தெரியுது. திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளும் இந்த முறை ரொம்ப கவனமா வேலை பார்த்திருக்காங்க. ஆனா கடந்த தேர்தலில் கிடைத்த அதே ஒருமித்த ஆதரவு இந்த முறையும் கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய $1 மில்லியன் கேள்விதான். இப்போ அதிமுக பக்கம் வருவோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை ரொம்பவே தெளிவா ஒரு கூட்டணியை அமைச்சிருக்காரு. குறிப்பா கொங்கு மண்டலத்துல அவரோட செல்வாக்கு குறையாம இருக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. கடந்த தேர்தல்ல கொங்கு மண்டலம் அதிமுகவை கைவிடல. இந்த முறையும் அதே நிலை நீடிக்குமா? சேலம், ஈரோடு மாவட்டங்கள்ல பதிவாயிருக்கிற அந்த 90% ஓட்டுகள் யாருக்கானது? இது அதிமுகவோட கோட்டையை அவங்க காப்பாத்திக்கிட்டாங்களா, இல்ல அங்கேயும் திமுக ஊடுருவி இருக்கா? இதுதான் மிகப்பெரிய சஸ்பென்ஸ். ஆனா ஒரு விஷயம், அதிமுகவோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது ரொம்பவே நிலையானது. எத்தனையோ பிளவுகள், பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இரட்டை இலை சின்னத்துக்காகவே ஓட்டு போடுற ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டுல இன்னமும் இருக்காங்க. அவங்க இந்த முறை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய தெம்ப கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இந்த தேர்தலோட கேம் சேஞ்சர் விஜயை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். டிவிகே கட்சி இந்த தேர்தல்ல எந்த கூட்டணியும் இல்லாம தனியா நின்னாங்க. இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல கூட்டணி இல்லாம ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு லேசான விஷயம் இல்லை. ஆனா விஜய் எதை நம்பி களத்துல இறங்கினாருன்னா அந்த மாற்றத்தை விரும்பும் இளைஞர்கள் கூட்டத்தை தான். கள நிலவரம் என்ன சொல்லுதுன்னா, விஜயோட வாக்குச்சாவடி முகவர்கள் ரொம்பவே ஆக்டிவா இருந்திருக்காங்க. வழக்கமா புது கட்சிகளுக்கு பூத் ஏஜென்ட்டுகள் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா டிவிகே கட்சிக்கு அதுல ஒரு பெரிய பலம் தெரிஞ்சது. இது எதை காட்டுதுன்னா, அவங்க ஒரு முறையான பிளான் வச்சு தான் வேலை செஞ்சிருக்காங்க. இவங்க எத்தனை இடத்துல ஜெயிப்பாங்கங்கிறத விட யாரோட வெற்றியை இவங்க பறிக்க போறாங்கங்கிறது தான் இப்போ மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற பயம். அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, வடக்கு மாவட்டங்கள்ல, அதாவது வன்னியர் வாக்குகள் அதிகமா இருக்கிற இடங்கள்ல பாமக, PMK ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே சமயம் அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ரொம்பவே வலிமையா இருக்காங்க. இந்த 2 கட்சிகளுக்கும் இடையில நடக்கிற அந்த போட்டி தான் வடக்கு தமிழ்நாட்டுல யார் ஆட்சிங்கிறத முடிவு பண்ணும். ஆனா இந்த முறை அங்கே ஜாதி அரசியலை தாண்டி வளர்ச்சி பணிகள் பற்றிய பேச்சுக்கள் அதிகமா இருந்ததை நாம கவனிக்க முடிஞ்சது. ஒரு பக்கம் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் விளைநிலங்கள்ல NLC விரிவாக்கத்துக்கு எதிரான போராட்டங்கள். இதெல்லாம் அந்த பகுதியில் ஆளுங்க கட்சிக்கு ஒரு சவாலான விஷயமா தான் இருந்தது. இப்போ வாக்குப்பதிவு முடிஞ்ச நிலையில அந்த மக்கள் கொடுத்த தீர்ப்பு என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆவலா இருக்காங்க. இப்போ மேற்கு மண்டலத்தை எடுத்துப்போம். இங்கே தான் 85லிருந்து 90% ஓட்டுகள் பதிவாகியிருக்கு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா வெயில் கொடுமையையும் மீறி மக்கள் வரிசையில நின்று ஓட்டு போட்டிருக்காங்க. இங்கே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில நேரடி போட்டி இருந்தாலும் விஜயோட தாக்கம் அங்கே கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. குறிப்பா இளைஞர்கள் அங்கே மாற்றத்தை அதிகமா விரும்புறாங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், கொங்கு மண்டலத்தில் இருக்கிற தொழிலதிபர்கள் மற்றும் விவசாயிகள் இந்த முறை யாரை ஆதரிச்சிருக்காங்க? ஏன்னா அங்க இருக்கிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மற்றும் சிறு குறு தொழில்கள் சந்திக்கிற மின்சார கட்டண பிரச்சனை இந்த தேர்தலில் ஒரு பெரிய பேசுபொருளா இருந்தது. இதனால அங்க இருக்கிற வியாபாரிகள் அரசுக்கு எதிராக ஓட்டு போட்ட வாய்ப்பு இருக்கான்னு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. டெல்டா மாவட்டங்கள்ல நிலைமை என்ன? காவிரி நீர் பிரச்சனை, அப்புறம் டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சது, இதையெல்லாம் மக்கள் எப்படி பார்க்கறாங்க? திமுகவோட பாரம்பரிய கோட்டைன்னு சொல்லப்படுற தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள்ல இந்த முறை வாக்குப்பதிவு சதவீதம் மற்ற இடங்களை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இது ஒருவேளை அந்த மக்களோட மனக்குறையை காட்டுதா, இல்லனா அங்க இருக்கிற மக்கள் ஒரு நிதானமான முடிவை எடுத்திருக்காங்களா? சில ஊடகங்கள் தெரிவிக்கிற தகவல் படி டெல்டாவில் விவசாயிகள் இந்த முறை அரசு மேல கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்கன்னு தெரியுது. ஆனா அதே சமயம் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் அங்க நல்லாவே போய் சேர்ந்திருக்கு. இதனால அந்த பகுதியில் ஒரு பெரிய இழுபறி நிலை இருக்கவே அதிக வாய்ப்பு இருக்கு. தெற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அங்க எப்பவுமே ஒரு உணர்வுபூர்வமான அரசியல் இருக்கும். தூத்துக்குடி, நெல்லை, மதுரை மாதிரியான இடங்கள்ல இந்த முறை பலமுனை போட்டி நிலவுது. அங்க OPS தரப்பு, அப்புறம் டிடிவி தினகரன் தரப்பு, இவங்க அதிமுகவோட ஓட்டுகளை எவ்வளவு பிரிச்சிருக்காங்கிறது தான் இப்போதைய மேட்டர். அதே சமயம் அங்க பாரதிய ஜனதா கட்சியோட வேட்பாளர்கள் சில பேர் ரொம்பவே பலமா தேர்தல் வேலைகளை பார்த்தாங்க. இதனால தெற்கு மாவட்டங்கள்ல யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கும்னு கணிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அங்க ஜாதி வாக்குகள் தாண்டி ஒரு நிலையான வளர்ச்சி யாரு கொடுப்பாங்கன்னு மக்கள் எதிர்பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த தடவை அங்க அமைதியான முறையில வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த 85% வாக்குப்பதிவு நிஜமாவே என்ன சொல்லுது?
பொதுவாகவே அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமா இருந்தா அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அலைன்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் ஏதோ ஒரு கோபத்துல வந்து அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா 2011லயோ இல்ல 2021லயோ நடந்த தேர்தல்கள்ல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இந்த விதி மாறி இருக்கு. இந்த முறை மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புறாங்களா இல்லையாங்கிறத விட தேர்தல் மேல அவங்களுக்கு இருக்கிற அக்கறை தான் இந்த சதவீதத்துக்கு காரணம்னு ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுவும் குறிப்பா பல கட்சிகள் களமிறங்குறப்போ ஓட்டுகள் பிரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனால யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்குங்கிறது ரொம்பவே நூலிலையில தான் இருக்கும். மக்களோட எதிர்பார்ப்பு என்ன? நாங்க சில பகுதிகளுக்கு நேர்ல போய் மக்கள் கிட்ட பேசினப்போ அவங்க சொன்னது இதுதான்: யார் வந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல, ஆனா விலைவாசி குறையணும், வேலைவாய்ப்பு கிடைக்கணும், முக்கியமா லஞ்சமும் ஊழலும் இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு சாமானிய மக்களோட கோரிக்கையா இருக்கு. இணையத்துல பரவுற அந்த கருத்து திணிப்புகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடைக்கோடி மனுஷன் நினைக்கிற விஷயம் இதுதான். அதனால எந்த கட்சி இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும்னு மக்கள் நம்புறாங்களோ அவங்களுக்கே இந்த முறை அதிக ஓட்டுகள் விழுந்திருக்கும். இதுல எந்த ஒரு பொய் தகவல்களுக்கோ இல்ல ஒரு குறிப்பிட்ட தரப்போட விளம்பரத்துக்கோ மக்கள் மயங்கலங்கிறது தான் நிஜம். வாக்கெண்ணிக்கை வர வரைக்கும் நமக்கு நிச்சயமான ஒரு விடை தெரியாது. ஆனா சில விஷயங்களை நாம உறுதியா சொல்ல முடியும். ஒன்னு, இந்த முறை தமிழ்நாட்டுல ஒரு தொங்கு சட்டமன்றம் வர வாய்ப்பு இருக்கான்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. அதாவது எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காம போகுமா? அப்படி நடந்தா விஜயோட கட்சி இல்லனா பாமக, சீமான் மாதிரியான கட்சிகள் தான் கிங் மேக்கரா மாறுவாங்க. இது ஒருவேளை தமிழ்நாட்டோட அரசியல் சூழலை அடுத்த 5 வருஷத்துக்கு ரொம்பவே பரபரப்பா வச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் திமுக ஒருவேளை எல்லா தடைகளையும் மீறி ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டா அது முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெற்றியா அமையும். ஏன்னா தமிழகத்துல அடுத்தடுத்து 2 முறை திமுக ஆட்சி அமைச்சது கிடையாது. இறுதியா நாம சொல்ல வர்றது என்னன்னா, இந்த 2026 தேர்தல் தமிழக அரசியலோட ஒரு முக்கியமான திருப்புமுனை. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. 85% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது மக்களோட விழிப்புணர்வை காட்டுது. மே மாசம் வாக்கெண்ணிக்கை நடக்க போகுது. அன்னைக்கு தான் உண்மையான ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரியும். அதுவரைக்கும் வரக்கூடிய எந்த ஒரு போலியான கருத்து கணிப்புகளையும் நம்பி ஏமாற வேண்டாம். மக்களோட தீர்ப்பு என்னவோ அதுதான் இறுதியானது. இந்த தேர்தல் முடிவுகள் தமிழகத்தோட அடுத்த 25 வருஷ அரசியலை தீர்மானிக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை தந்திருக்கோன்னு நான் நம்புறேன். உங்களோட கருத்து என்ன? இந்த முறை யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.